புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நீர் வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். நீர் வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்கச் செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்கச் செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழச் செய்தீர். பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழச் செய்தீர். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. 25th 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஆமென். குட் மார்னிங். உங்களை நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தில் நாம் விசுவாசித்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதற்காக சங்கீதம் 92:10 என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். ஆமென். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும், இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலிருந்து இந்த மாதம் முழுவதும், இனிமே இந்த வருஷம் முழுவதும், ஒவ்வொரு நாளும் அது நம்முடைய வாழ்விலே பலிக்கும்படி நாம் விசுவாசிப்போம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். நான் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இந்த சங்கீதம் தாவீது எழுதினதாக நம்பப்படுகிறது. ஆனாலும் யூத மத ரப்பைஸ் தோராவின் புஸ்தகத்தில் முதல் புஸ்தகமான ஆதியாகமத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை தட் மீன்ஸ் ஆதாமே இந்த பாட்டை
ஓய்வு நாளை குறித்து பாடாமல் ஓய்வு நாளிலே பாடியிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆதாம் படைக்கப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை, மறுநாள் சனிக்கிழமை, 7ஆம் நாள். இந்த 7ஆம் நாள் ஓய்ந்திருந்து கடவுளுடைய சிருஷ்டிப்பெல்லாம் பார்த்து the very first day, the fresh day, new day. இதுக்கு முன்னாடி அவர் வாழ்ந்ததில்லை. இப்போ தான் அவர் சிருஷ்டிக்கப்பட்டு உடனே என்ட்ரி ஆகிறாரு இளைப்பாறுதலின் நாளில், ஓய்வு நாளில். தேவன் படைத்த சிருஷ்டிப்புகளை பார்த்து உம்முடைய செய்கள் நிமித்தம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, உம்முடைய கரத்தின் கிரியைகள் நிமித்தம் நான் ஆனந்த சத்தம் இடுவேன், 10 நரம்பு வீணையால் நான் உம்மை பாடுவேன், உம்மை ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். நீங்களும் நானும் யார்? நீங்களும் நானும் ஆதாம் தான், ஆதாமினுடைய சந்ததி தான். நாமும் என்ன பண்ணணும்? இந்த மாதம் முழுவதும் புது எண்ணெயால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படணும்னா தேவன் கொடுத்த நன்மைகளுக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேங்க்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தேவன் கொடுத்த ரட்சிப்புக்கு முதலாவது நன்றி சொல்லுங்கள். தேவன் கொடுத்த இம்மட்டுமாய் கொடுத்துருக்கிற ஆரோக்கியத்துக்கு நன்றி சொல்லுங்கள். தேவன் நம்மை நடத்தின விதங்களை பார்த்து நன்றி சொல்லுங்கள். போன மாதம் முழுவதும் 31 நாட்களும் உங்களை நடத்தினதற்கு நன்றி சொல்லுங்கள். இது புதிய மாதத்தினுடைய துவக்கம் மாத்திரம் அல்ல, தேவன் ஒரு புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். நீங்கள் அடிக்கடி ஆவியானவரே உம்முடைய புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நடத்தும். ஹல்லேலூயா. புது எண்ணெயால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. அது எப்படி? காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்ந்திருக்கிறது. காண்டாமிருகத்தினுடைய ஸ்பீடும் அதிகம், வேகமாக அது ஓடும், பலமும் அதிகம். நான் சொல்கிறேன், தண்ணீரில் கூட அது மிகுந்த ஃபாஸ்ட்டாக அது மூவ் ஆகும். அது மிகுந்த பலமுள்ள ஒரு மிருகம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே கர்த்தருடைய பலமே வரும். காண்டாமிருகத்தின் பலன்னு சொல்கிறோம். நான் சொல்கிறேன், காண்டாமிருகத்தை உண்டு பண்ண சிருஷ்டிகருடைய வல்லமை, பலம் உங்களுக்குள்ளே வந்துடுச்சு. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அதை அனுபவிக்கலாம், அதை விசுவாசிக்கலாம், அதை நம்பலாம். தேவன் உங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்கிறார். தட் மீன்ஸ் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது ஆதி திருச்சபையிலே தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு வல்லமையாக, எவ்வளவு அபிஷேகத்தோடு கூட ஊழியங்களை செய்தார்களோ, காரியங்களை நடப்பித்தார்களோ, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்களோ, தேவனுக்காக சாட்சி பகர்ந்தார்களோ, அதே வல்லமை, அதே அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் இனி முதற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அது பலிக்க போகிறது. சொல்லுங்கள், புது எண்ணெயால் தேவரீர் என்னை ஆசீர்வதிக்கிறீர், புது எண்ணெயால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். தேவன் நீங்கள் வெட்கப்பட்டு கிடந்த இடத்துல தேவன் உங்களை தலை நிமிர பண்ணுவார். யாரெல்லாம் உங்களை ஒரு கேலியாக பார்த்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை துக்கப்படுத்தினாங்களோ, அவமதிச்சாங்களோ, உங்களுடைய குறைவுகளை பார்த்து நிந்திச்சாங்களோ, அந்த நிந்தைகளுக்கு மத்தியில் உங்களுக்கு விரோதமாக இருந்த பகைஞர்னுடைய வாயை கர்த்தர் அடைத்து போடும்படி புது எண்ணெயால் அபிஷேகித்து புது பலனை தந்து ஒவ்வொரு நாளும் தேவன் நடத்த போகிறார். நீங்கள் இன்றைக்கு இருக்கிற இடத்துல இருக்க போகிறதில்ல. இந்த மாதம் உங்களுக்கான ஒரு புதிய சாமுவேல் பிறக்கிற மாதம். தட் மீன்ஸ் புதிய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகிற நேரம். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் புது புது காரியங்களை செய்கிறதற்கு உங்களை ஆசீர்வதிக்கிற விதையாய் அவருடைய அபிஷேகத்தை கொண்டு வந்து நிரப்புகிற நேரமாய் இருக்கிறது. சொல்லுங்கள், ஹல்லேலூயா. தேவரீர், நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்முடைய அபிஷேகத்தால் நான் நிறையிறேன்,
உமக்கு காத்திருக்கிறேன், உம்முடைய அபிஷேகம் என்னை நிரப்பட்டுன்னு சொல்லிட்டு ஓ ஷேபேரேலே போருலோ தோருலோ தோரு காரணி மேலே பால்லாரு துணு மரண தேமேனே ஹாரன மூருனு மூதினி மேலே பாலா 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 ஓ ஹalleluya ஹalleluya. அப்படியே வாரும் தூயாவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறே, உம் வல்லமையால் என்னை நீரைத்து என்னை ஆளுகை செய்யும். அப்படி நீங்கள் தேவ ஆவியானவரை அழைக்கும் போது நான் சொல்கிறேன், அவருடைய பிரசன்னம், அவருடைய டிவைன் பவர், அவருடைய டிக்னிட்டி உங்கள் வாழ்க்கையில் வரும் பாருங்க. இந்த மாதம் உங்களை கர்த்தர் மரியாதையான இடத்துல, அந்தஸ்தான இடத்துல தூக்கி உட்கார வைக்க போகிற மாதமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் சொல்கிறேன், தேவ ஆசீர்வாதம் உங்கள் மேலே வரக்கூடிய நாட்களாக இருக்கிறது. இது தேவனுடைய சத்தியத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். தேவனுடைய சத்தியம் என்ன சொல்லுது? நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு மறுவாழ்வு, புதுவாழ்வு, புது சிருஷ்டியாக மாறின பிறகு நாம் இன்னும் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிசாசுக்குள்ளாக, இருளுக்குள்ளாக, பாவத்துக்குள்ளே கிடந்தோம். தேவன் ஒளிக்குள்ளாக அழைத்து வந்து விட்டார், புது சிருஷ்டியாக மாற்றி விட்டார். புது பிறப்பை நம்ம அடைஞ்சிட்டோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்புக்காக பிசாசின் மேலே நம்முடைய வாய் திறந்திருக்கிறது. பகைஞர்கள்லாம் வந்து எதிர்த்து பேசும்போது ஐயோ என்னால் பேச முடியலேன்னு சொல்லி ஒருவேளை அவமானத்தில், நிந்தையில் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், தேவன் இப்பொழுதே உங்களை இரட்சணிய பாடல்கள் உங்களுடைய வாயில் வரும்படி உங்கள் இருதயத்தை அவர் புது எண்ணெயால் ஃபில் பண்ணுறாரு. சொல்லுங்கள், ஃபில் மீ லார்ட் வித் அ நியூ ஆயில். புது எண்ணெயால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. என் கொம்பு, சொல்லுங்கள், கொம்பு. கொம்பு என்கிறது ஹானரை குறிக்கிறது, மரியாதையை குறிக்கிறது, அந்தஸ்தை குறிக்கிறது, உயர்வை குறிக்கிறது. தேவன் உங்களுடைய வாழ்க்கையை இந்த மாதத்தில் உயர்த்த போகிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதத்தில் கம்மியான நாள் தான் இருக்குது, 28 நாள் தான் இருக்குது. நான் சொல்கிறேன் 31 நாள் இல்லையே, 3 நாள் கம்மியாக இருக்கிறதே. நான் சொல்கிறேன் 28 நாள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தின் நாள், பலத்தின் நாள், ஆரோக்கியத்தின் நாள், விடுதலையின் நாள், மீட்பின் நாள். நான் சொல்கிறேன், உங்கள் பகைஞர் மேலே வாயை நீங்கள் திறக்கலாம். பல நாட்கள் அந்நாள் பெண்ணினாலே நிந்தைக்குள்ளும் அவமானத்துக்குள்ளும் நடத்தப்பட்டு கொண்டே இருந்தாள். ஒரு நாளில் போய் கர்த்தருடைய ஆலயத்தில் ஜெபித்தாள். மனவிட்டு உருகி தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து தன் காரியங்களை அப்படியே சொன்னாள். அவளுக்கு அழுகையாக வருகிறது. தேவாலயத்துக்கு வந்துட்டு திரும்பி போகும்போதெல்லாம் அழுதுட்டு தான் போவாள். ஆனால் இந்த முறை தேவன்கிட்ட ஒரு உறுதியான, ஒரு விடாப்பிடியான ஒரு ஜெபத்தை அவங்க பண்ணிட்டு சாமுவேலை கர்த்தர் தந்த பிறகு அவங்க வாயை தந்து சொல்கிறாங்க, திரும்ப வந்து என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் வாழ்க்கை உயர்த்தப்பட்டு விட்டது. நான் இனி மலடி அல்ல, நான் ஒன்றுமில்லாதவள் அல்ல, ஒன்றுக்கும் லாயக்கானவள் அல்ல என்று ஒருவரும் சொல்ல முடியாது. என் கொம்பு உயர்ந்திருக்கிறது, என் வாழ்க்கை உயர்ந்திருக்கிறது, எனக்கு நடக்க வேண்டிய காரியம் நடந்திருக்கிறது. நான் இப்பொழுது தாயாக நான் மாறிவிட்டேன். தேவன் என்னை மதர் என்கிற பொசிஷனுக்கு கொண்டு போயிட்டாரு. இது தேவன் கொடுத்த உயர்வு. என் வாழ்க்கையில் தேவன் என்னை கலிகூற பண்ணுகிறார். என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, கர்த்தராலே உயர்த்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே நான் மேன்மை பாராட்டுவேன். கிறிஸ்துவுக்குள்ளான அந்த ஸ்தானத்தை அப்படியே சந்தோஷமாக புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ண ஆண்டவரே, என் கொம்பு உயர்ந்து இருக்கிறது. ஆனால் சொல்கிறாங்க பாருங்கள், என் கொம்பு உயர்ந்து விட்டதுன்னு சொல்கிறாங்க. என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன்.
புது எண்ணெய் ஒவ்வொரு நாளும் வர 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 நீங்கள் அந்நிய பாஷையில் நிரம்பி புது எண்ணெயால் நிரப்பப்பட புது கிருபையால் நிரப்பப்பட பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே ஷேபேலே பாலா ரூதூருணும் அதை ஹாரத்தினுமர்னா என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல நீர் உயர்த்துவீர் ஆண்டவரே. நீர் என்னை புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். எவ்வளோ மகிமையான ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை வச்சு பார்க்குறாரு பாருங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு உயர்வை தருகிறார் பாருங்க. நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் தேவன் உங்களை தேடி உயர்வுகள் வருகிறதற்காக அபிஷேகத்தை அனுப்புகிறார். உங்களுடைய தொழிலில், உங்களுடைய வேலைகளில், உங்களுடைய கையின் பிரயாசங்களில் புதிய லாபங்களையும் புதிய கிருபைகளையும் தருகிறார். எந்த ஒரு மனுஷனும் தடுக்கப்பட முடியாது. பெரிய வருவாய்க்காக, பெரிய மாற்றத்திற்காக தேவன் புதிய நிர்வாகங்களை கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்க வைத்து அதிலிருந்து பெரிய கிருபைகளையும் தயவுகளையும் தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்கள் ரெடி ஆயிட்டீங்களா? புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுங்க. தேவரீர் உம்முடைய எண்ணெயினால், உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஃப்ரெஷ் 120 பேர் மாடியில் குளுமி இருந்த பொழுது தேவனுடைய அபிஷேகம் பலத்த காற்று போல அடிக்கிற முழக்கத்தில் அக்கினிமயமான நாவினால் ஒவ்வொருவரையும் நிரப்பிட்டு பாருங்க. உங்களுடைய வாய் அப்படி ஃபயர் பண்ணப்படட்டும். பரிசுத்தத்துக்கு நேராக, நீதிக்கு நேராக தேவனுடைய வாயை உங்களுடைய வாய் மாறட்டும். தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாயில் நீங்கள் வைங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, புது எண்ணெய் வர 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 உங்களுடைய வாய் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்னே விசுவாச வார்த்தைகள் வெளியே வர ஆரம்பிக்கும். அபிஷேகத்தின் வார்த்தைகள், அந்நிய பாஷையின் வார்த்தைகள் வர ஆரம்பிக்கும். என்னோடு கூட இப்போ ஒரு 5 நிமிஷம் பேசுகிறீங்களா? நம்ம பேசுவோமா? எல்லாம் வாயை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், என் இயேசுவே, ஓ ஷாராலா பூருலாரா தேரினி மாறா பூருன மாறடா, உம்முடைய எண்ணெயால் நிரப்புங்க ஆண்டவரே. ஓ, என் கொம்பு கிறிஸ்துவுக்குள் உயர்ந்திருக்கிறது, என் கொம்பு அபிஷேகத்திலே உயர்ந்திருக்கிறது. ஓ, நான் பழைய அண்ணால் அல்ல, இப்பொழுது சாமுவேலை பெற்றெடுத்த ஒரு அண்ணால், இப்பொழுது ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு மனுஷி, நான் ஒரு மனுஷன், தேவன் என்னை அதற்கு நேராக நடத்துகிறார் என்று ஓஷேபேல பூலலமாரா தேக்கோரினி மேரே பாரனமாரனா இருக்கிற இடத்துல உட்கார்ந்து கொண்டே அப்படியே உங்களுடைய எண்ணங்களை சிதறடிக்க விடாம அப்படியே கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. கிறிஸ்துவின் அபிஷேகம் உங்க மேல இறங்கட்டும். ஷேபேல போலோலோரோ தோருனு மாரனா முருனு முருனு மாரனா மாரனா ஓரிலா பாரலா பூரிலி பூரினி முரின மாரனா மாரனா. இந்த அபிஷேகம் பேதுருவுக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. ஆமென். ஷபுலுலு போலுலு முலுலு 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 முலு முலு முலு. சாமுவேல், நான் சொல்றேன், அன்னாளுடைய பிள்ளை. அன்னாள் அவமானப்பட்டு நிந்தையில் கிடந்தாங்க. தேவன் சாமுவேலை கொடுத்தாரு. அந்த சாமுவேல் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அருமையானவர்களே, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய தீர்க்கதரிசியாய் சாமுவேலை தேவன் வைத்திருந்தார். முதல் ராஜாவை அபிஷேகம் பண்ணினதே சாமுவேல் தான். நான் சொல்றேன், கொம்பு உயர்ந்திருக்கிறதுன்னு சொன்னது சரிதான். கொம்பு உயர்ந்திருக்கிறது. ராஜாக்களை உட்கார வைக்கிற இடத்துல யார கிங்கா வைக்கணுமோ, கிங் மேக்கரா, நான் சொல்றேன், சாமுவேல் இருந்தார். அப்ப உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உங்களுடைய குடும்பத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ராஜ வாழ்க்கை வாழும்படி தேவன் உங்களை அழைச்சிருக்கிறாரு. அப்படியே ஆண்டவற்ற, நீர் வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர், நீர் வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர், காரியம் வாய்க்கச் செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். பாடுவோமா? காரியம் வாய்க்கச் செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே.
இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாடுவோமா? என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இந்த மாதம் முழுவதும் பொது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. பொது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கி நீர். பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கி நீர். பாரமெல்லாம் நீக்கி நீர் என்னை பாடி மகிழ வைத்தே. பாரமெல்லாம் நீக்கி நீர் என்னை பாடி மகிழ வைத்தே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. கேலி பண்ணவங்கெல்லாம் பிள்ளைய பெற்றாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், சாமுவேல் மாதிரி ஒரு பிள்ளைய பெறலை. இந்த மாதத்தில் தேவன் உங்கள் கொம்பை உயர்த்துகிறார், உங்கள் வாழ்க்கையை உயர்த்துகிறார். புது எண்ணெயால் தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். உங்களை அற்புதமாக உங்களுடைய கொம்பை உயர்த்துகிறார். உங்களுடைய கொம்பு உயர்ந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் இந்த மாதத்தில். ஏன்? புது எண்ணெயால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படுறீங்க. இது எப்படி இந்த உயர்வு வரும்னு நீங்கள் யோசிக்கலாம். அப்படியே ஹோலி ஸ்பிரிட்டில் நிறைஞ்சு அந்நிய பாஷையில் நான் சொல்கிறேன், டைம் கிடைக்கிற நேரமெல்லாம் அப்படியே போகிற நேரத்துலையும் வருகிற நேரத்துலையும் அந்த ஹோலி ஸ்பிரிட்னுடைய பார்வையில் போய்கிட்டே இருங்க. புது எண்ணெய் வர 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 ஒழுங்கின்மையெல்லாம் மாற ஆரம்பிக்கும், வெறுமையெல்லாம் மாற ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் அனுபவிக்கும்படியாக புதிய அற்புதங்களை அதிசயங்களை உங்களுக்கு சூப்பராக தேவன் ஒவ்வொரு நாளும் செய்வார், அனுதினம் நடத்துவார். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுங்க. அப்படியே பாடிக்கிட்டே இருங்க, பாடிக்கிட்டே இருங்க, பாடிக்கிட்டே இருங்க. தேவனை பாடுறதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்காதீங்க, பாடிக்கிட்டே இருங்க. ஆமாண்டவரே, காலையிலே ஆண்டவரே உம்முடைய கிருபையையும் இரவிலே உம்முடைய சத்தியத்தையும் அறிவிப்பது தான் ஆண்டவரே நலமாக இருக்கும். பாடி 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 ஆமேன். வாயை திறந்து இரவில் ஒரு சத்தியத்தை பேசிட்டு வாயை திறந்து சொல்லிட்டு தூங்குங்க. காலையில் எழுந்திரிச்சு அவருடைய கிருபையின் வார்த்தைகளை வாயை திறந்து சொல்ல ஆரம்பிங்க. அபிஷேகத்தால் நிரப்பப்படுங்க. ஒரு லக்கு இந்த மாதத்தில் என் தேவன் என்னை புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் கொம்பு உயர ஆரம்பிக்கும். என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளாக நான் மகிழ போகிறேன். என் தேவரீர் என் கொம்பை நீர் உயர்த்துவீர் ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்தில் உங்களை அர்ப்பணிங்க. நான் சொல்கிறேன், நிச்சயமாகவே கொம்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது. சொல்லுங்கள், என் கொம்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. வாயை திறந்து எல்லாரும் அப்படியே அந்நிய பாஷையில் மறுபடியும் ஒரு விசை திரும்ப திரும்ப அந்நிய பாஷை பேசணுமா?
ஆமாம், பேசிகிட்டே இருங்க, பேசிகிட்டே இருங்க. ஹல்லேலூயா. ஷேபேரேலே பாரானா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிற மாதம். என்னை நான் பொசிஷன் பண்ணிக்கிறேன் ஆண்டவரை. என்னை பரிசுத்த ஆவிக்குள்ளாக என்னை நிலைநிறுத்துகிறேன். என் வாயை, என் மனநிலையை இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறிக்கொண்டே இருக்கும். இன்று முதல் அது ஆப்ரேட் ஆகும். இன்று முதல் நான் எப்போ அதை விசுவாசிக்கிறேனோ, எப்போ நான் அதை நம்புகிறேனோ, அது என் வாழ்க்கையில் பலிக்கும். பாருங்கள், விதையை கொண்டு போய் நான் நிலத்தில் ஊண்டி தண்ணீர் பாய்ச்ச ஆரம்பித்தேன்னா உடனே அது வளர ஆரம்பிக்கும், அது கனி தர ஆரம்பிக்கும். ஆமென். ஆமாம், என்ன விதையை நான் ஊன்றனோ, அது என்ன வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேனோ, எந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்புகிறேனோ, எதை என்னுடைய மனதில் ஆழமாக பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தியானிக்கிறேனோ, அது அப்படியே 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 அப்படியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை மிகுந்த சோர்வில் கூட இருக்கலாம். நீங்கள் நினச்ச டார்கெட்டை போன மாதத்தில் அச்சீவ் பண்ண முடியாத ஒரு நிலை எனக்கு வந்து விட்டதேன்னு நினைக்கலாம். 31 நாட்களில் தேவரீர், நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் என்னோடு இருக்கிறீர். அந்த காரியமெல்லாம் மறுபடியுமாக என் வாழ்க்கையில் துளிர்க்கும், சிறை வாழ்வு மலரும், என் வாழ்க்கையில் நான் சீர்பெறுவேன். என் தேவரீர், நீர் எனக்கு துணை நிற்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் ஒரு முடிவெடுங்க. நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட தவறாமல் திருச்சபையில் போய் நான் ஆவியானவரால் நிறைவேன், சத்தியத்தை கேட்பேன். தேவ ஆவியானவர் என்னை நிரப்புகிறதற்கு நான் இடம் கொடுப்பேன். அவருக்கு காத்திருப்பேன். அவருக்கு காத்திருந்தேன்னா உலகத்தில் போய் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு காத்திருந்தேன்னா புது எண்ணெயால் நான் அபிஷேகம் பண்ணப்படுவேன். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை தேடி ஆசீர்வாதம் வரும். தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எந்த மனுஷனும் தடை பண்ண முடியாது. உங்களுடைய சொந்த குடும்பம் கூட உங்களை டிஸ்கரேஜ் பண்ணி, உங்களுடைய தாய் கூட, உங்கள் தகப்பன் கூட உங்களை அப்படியே டிஸ்கரேஜ் பண்ணி அதைரியப்படுத்தி, ஒரு செஞ்ச காரியங்களுக்கு ஒரு நன்றி இல்லாமல் கூட உங்கள் சொந்த குடும்பத்தில் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் இருக்கேன். உன் கொம்பை, உன் வாழ்க்கையை, உன் ரெப்புடேஷனை, உனக்கு வரவேண்டிய கனத்தையும் உனக்கு வரவேண்டிய மரியாதையும் நான் உனக்கு கொண்டு வருவேன். எந்த ஒரு மனுஷனும் அதை தடுக்கவே முடியாது. ஒருவேளை கீழான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், தனிமையாக இருக்கிற மாதிரி கூட உணரலாம். அபிஷேகம் சாமுவேல் மூலமாக தாவீதை தேடி வந்து ஆள் அனுப்பி வர சொல்லி சாமுவேல் அபிஷேகித்தார் தாவீது மேலே. அதே லைஃபு இந்த மாதத்தில் உங்களுக்கு தொடரும். தேவன் அப்படிப்பட்ட விதத்தில் உங்களை நேசிக்க விரும்புகிறார். இந்த வசனம் அதைத்தான் சொல்லுது. நான் சொல்கிறேன், காண்டாமிருகத்தின் கொம்பை போல தாவீது எழும்பினார். அவர் காண்டாமிருகம் அப்படிங்கிறத எப்படி நிரூபித்தார் பாருங்க. நான் சொல்கிறேன், பெரிய டிவைன் டிக்னிட்டியால், டிவைன் பவரால், தெய்வீக வல்லமையால் நிரப்பப்பட்டதுனால தான் இந்த இராணுவ உடையெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு இந்த கல் இருக்குது. அந்த பெரிய கோலியாத்தை நான் சொல்கிறேன், ஒரே கல்லினால் அடித்து காலி பண்ண மாதிரி தேவன் உங்களுக்கு உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கொண்டு எவ்வளோ பெரிய சூழ்நிலையையும் அடித்து காலி பண்ணி ஜெயமாய் மாற்ற முடியும். அந்த சூழ்நிலையை உங்களுக்கு அடிப்பணி வைக்க முடியும். பாருங்கள், உங்களுக்கு அநேக வேலைக்காரர்களை கர்த்தர் தந்து உங்களுக்கு அடிமையாக அவங்க ஓடி வருவாங்க. ஏன்னா உங்கள் கொம்பு உயர்ந்திருக்கிறது. தேவன், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளார உண்மையும் உத்தவமாக இந்த மாதத்தில், ஆண்டவரை நான் கீழ்ப்படுகிறேன், ஆண்டவரை என்னை தாழ்த்துறேன், ஆண்டவரை என் வாழ்க்கையில் மாறாத ஜென்ம சுபாவம் இருந்துச்சுன்னா உம்முடைய ஆவியானவரே நீங்கள் நிரப்பி என்ன அந்த காரியங்களையெல்லாம் மாற்றுங்க. ஆண்டவரே
என்னை ஒபீடியண்ட்டுக்குள்ளாக நீங்களே கொண்டு வாருங்க ஆண்டவரே. என்னை தாழ்த்துறேன் ஆண்டவரே. தேவனிடத்தில் சரியான பொருந்துதல் இல்லாமல் தேவனுடைய கொழுமையை அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் கொழுமையை புசிப்பீர்கள். மனம் பொருந்தி செவி கொடுத்தால், மனம் பொருந்தி கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் எதுவும் இருந்ததுன்னா ஒளிஞ்சு போட்டும், பழையவெல்லாம் ஒளிந்து போயிடும். இது நியூ லைஃப் எனக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது ஒரு ஃப்ரெஷ் மாதம். 28 டேஸை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு வாய்ப்புள்ள நாளாக கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒருவேளை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்ற உணர்வு இருக்குதா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், தேவரீர் அடுத்த இந்த மாதத்தின் நாட்களை நீர் எனக்கு கொடுத்ததற்காக நன்றி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்காக நன்றி, ஒவ்வொரு திங்கட்கிழமைக்காக நன்றி, ஒவ்வொரு புதன்கிழமைக்காக நன்றி, வாரத்தின் 7 நாட்களுக்கும் நன்றி ஆண்டவரே. நல்லது என்று தேவனே கண்டு ஆதாமுக்கு படைச்சு கொடுத்துருப்பார் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நல்லதாக படைத்து அதை பலிக்க வைக்க போகிறார். அதனால் அப்பாட்ட சொல்லுங்கள், தேவரீர் உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுங்கள், அப்பாட்ட சொல்லுங்கள், தேவரீர் உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை புது எண்ணெயால் நிரப்புங்க ஆண்டவரே. நான் மிருக குணமுள்ளவனாக நான் இருக்கக்கூடாது. மிருக குணமுள்ளவனுக்கு அதை உணரக்கூடிய சக்தி இருக்காது. உம்முடைய கிரியைகள் மகத்துவமானவைகள், உம்முடைய யோசனைகள் மகா ஆழமானவைகள். விரக்தி, சலிப்பு, சோர்வு, அவமானம், நிந்தை, இது எல்லாம் ஒரு நொடி பொழுதுல தேவன் மாற்றி அடுத்த 10 மாதத்தில் தேவன் செய்ய போகிற அற்புதமான காரியங்கள், இந்த வருஷம் முழுவதும் தேவன் செய்ய போடுகிற அற்புதமான காரியங்களை நீங்கள் நினச்சி, நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாள் இப்போ எழுதே தேங்க்ஸ் பண்ணுங்கள். எது இல்லையோ அது இருக்கிறது போல் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. நான் சொல்கிறேன், தேவன் அதை கண்களில் காண பண்ணுவார். ஏன்னா புது எண்ணெய் என்ன தெரியுமா செய்யும்? அது எப்படியுமே ஃப்ரெஷ் பிளஸ்ஸிங்ஸை கொண்டு வர ஆரம்பிக்கும். புது கிருபை, புது எண்ணெய், புதிய உயர்வு, புதிய மரியாதை. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய மரியாதையை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். உங்கள் மனசளவில் நீங்கள் என்ன யோசிச்சுட்ருக்கீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் எப்பொழுதும் உன் பாதம் நான் சரணடைகிறேன் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்கிறீங்களா? எப்பொழுதும் உம்முடைய பாதத்தில் நான் சரணடைகிறேன் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்களேன், உம்முடைய பாதத்தில் நான் சரணடைகிறேன்ப்பா. சொல்லுங்கள், உன் பாதத்தில் நான் சரணடைகிறேன் ஆண்டவரே. என்ன நான் தாழ்த்துறேன் ஆண்டவரே, என்ன உம்முடைய கரத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கூட ஆண்டவருடைய பாதத்தில் அப்படியே சி மைனர் பிடி, 2/4 பீட்டு, டிஸ்கோ பீட்டு. ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா. சி மைனர். அப்பாட்ட பாடுவோமா? நான் சரணடைகிறேன்ப்பா. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிதம் நடத்துகின்றே. என் கொம்பை நீர் உயர்த்துகின்றே. நிரப்பினிதம் நடத்துகிறீ. என் கொம்பை நீதம் உயர்த்துகிறீ. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே.
நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். பாடுவோமா? நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். உம் பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உங்க கொம்பு உயரணுமா? அண்ணால போல முதற்பேரான குமாரன் கர்த்தருக்குன்னு தேவன் கேட்டார் பாருங்க. ஸோ முதற்பேரான குமாரனை கொண்டு போய் ஆலயத்தில் விட்டாங்க. நான் சொல்கிறேன், கொம்பை எடுத்துக்கிட்டு தைலத்தால் நிரப்பி சாமுவேல் தாவீதை நிரப்பினார். பரலோகத்தின் தேவன் கூட தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை அனுப்பி சிலுவையில் மரிக்க வைத்து அவர் மகிமைப்படாது இருந்தபடினாலே பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறபடி மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் இயேசுவின் மூலமாக ஒரு கொம்பை எடுத்துகிட்டு வந்து உயிர்த்தெழுந்த பிறகு 50வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மளை நிரப்பி இருக்கிறாரு. அந்த எண்ணெயில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நான் சொல்கிறேன், தேவனுக்காக பிரகாசிக்க முடியும். இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் புது எண்ணெயால் நிரப்பப்பட்டு தேவனுடைய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மாதம். புது கிருபைகள் உங்களுக்கு கிடைக்கும். நெருக்கத்திலிருந்து தேவன் ஒரு பெரிய விடுதலையை தந்து திசையை கெட்டு போகாதபடிக்கு உங்களுடைய லைஃப்பை அப்படியே அற்புதமாக நடத்துவார். ஒரு வேலை படிச்சிட்ருக்கீங்களா, வேலை தேடிட்டு இருக்கீங்களா, அல்லது ஒரு புதிய உயர்வுக்காக காத்துட்ருக்கீங்களா, அது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் பலிக்கும். இந்த வசனத்தை நாம் நம்புகிறோம், இந்த வசனத்தை நாம் விசுவாசிக்கிறோம், இந்த வசனத்தை நம்ம மெடிடேட் பண்ணுறோம். நிச்சயமாக தேவனுடைய வல்லமை எனக்கு இறங்கி செய்யும்னு நான் நம்புகிறேன். இட்ஸ் நாட் அ ஜோசியம், இது ஜோசியம் சொல்கிறது இல்லை. விசுவாசிக்கிறோம், ஒன்று கூடி விசுவாசிக்கிறோம், புரிந்து கொண்டு விசுவாசிக்கிறோம். காரியங்களை கர்த்தர் நடப்பிக்கும்போது அவரை நோக்கி பார்க்கிறோம், தேவன் அதை செய்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரே ஒரு முறை அவற்றை சரணடைவோமா? உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. ஒரே ஒரு முறை. பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தெழுப்பி. தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தெழுப்பி. பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தெழுத்தி. தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள். என் இதய தெய்வம் நீர் எனது இறைவாருயிரே. என் இதய எல்லாரும் பாடுவோம். எனது இறைவாருயிரே நேசிக்கிறேன் இயேசுவே. உம் நேசமுகம் இன்று கண்டிடுவே. நேசிக்கிறேன் இயேசுவே. உம்
ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அப்படியே இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு இந்த வசனத்தை விசுவாசிச்சு, கர்த்தர் என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறார், நான் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஃப்ரெஷ்ஷாக தேவன் எனக்கு காரியங்களை செய்கிறதற்கு என்னை தாழ்த்துகிறேன், நான் மனம் பொருந்துகிறேன் என்று தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஆவியானவருக்குள்ளே நிறைவோமா? பரலோகத்தின் தேவனே மை ஸ்தோத்தரிக்கிறோம். புதிய பாஷைகளை என்னை பேச வைக்கிறதற்காக நன்றி. புது கிருபைக்குள்ளாக என்னை நடத்துகிறதற்காக நன்றி. ஓ, இந்த மாதத்தில் பிள்ளைகள் இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு புது அபிஷேகம் இறங்கட்டும், ஒரு புது எண்ணெய் அபிஷேகம் ஆண்டவரே கர்த்தாவே உண்டாயிருக்கட்டும். மற்றவர்களை போய் நிரப்புகிற விதத்தில் சாட்சியின் வாழ்க்கை உண்டாயிருக்கட்டும். சாமுவேலை போல ஓ, நிந்தைகளை எல்லாம் மாற்றிட ஒரு சாமுவேல் பிறந்தபடி புதிய கிருபைகள் மூலமாக, புது எண்ணெயின் மூலமாக ஒரு புதிய ஆசீர்வாதம் பண விஷயத்தில் உண்டாயிருப்பதாக. பிஸ்னஸ்களில் புதிய ஒரு லாபம் இயேசுவின் நாமத்தினால லட்சங்களிலும் கோடிகளிலும் கிடைக்கத்தக்க ப்ராஜெக்ட்ஸை பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்தில் பிள்ளைகளுக்கு நீர் தருவீராக. வியாபாரங்களில் ஒரு பெரிய விருத்தி இயேசுவின் நாமத்தினால இந்த மாதம் முழுவதும் உண்டாயிருப்பதாக. ஓ, இந்த வார்த்தையை கொண்டு நாங்கள் விசுவாசித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் உம்மை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட்டது இல்லை ஆண்டவரே. உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி எங்கள் நம்பிக்கையை இந்த வசனத்தின் மேலே, தேவ ஆவியானவர் மேலே வைத்து புது எண்ணெய்க்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இப்பொழுது நியூ ஆயில், நியூ காட்லி ப்ரெசன்ஸ் ஆண்டவரே வரட்டும் கர்த்தாவே. எங்களுடைய ரெப்புடேஷன் எல்லாம், எங்களுடைய ஹானர், எங்களுடைய கொம்பு, எங்களுடைய மரியாதை, எங்களுடைய அந்தஸ்து, எங்களுடைய ஸ்தானம் இயேசுவின் நாமத்தினால இருக்கிற நிலையிலே அல்ல, அது உயர்த்தப்படுகிறது, அது உயர்த்தப்படுகிறது. ஆடுகளின் பின்னே நடந்து தெரிந்த தாவீதை எடுத்து ராஜாவை உயர்த்தின அதே அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நிரப்பட்டும், உயர்த்தட்டும். அன்பின் தேவன் அற்புதமாக நீர் உயர்த்தி பெரிய காரியங்களுக்கு நேராக நீர் நடத்துகிறீர். ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயண்ட்ஸை ஜெயிக்கிற விதத்தில் ஆமாண்டவரை யாராக இருந்தாலும் சரி, பெரிய கோலியாத்தாக இருந்தாலும் சரி, விழுத்துகிற விதத்தில், கீழே விழுத்தாட்டுகிற விதத்தில் அபிஷேகம் நிரம்பட்டும். இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தினால் அந்த மாதத்தில் உண்டாயிருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் தாமே சூழ்நிலைகளை ஆண்டு கொள்ளுகிற ஆற்றலை இயேசுவே இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறீர். வியாதிகளை மேற்கொள்ளுகிற ஆற்றல், ஓ, தடைகளை மேற்கொள்ளுகிற ஆற்றல், ஓ, மலை போன்ற தடைகள் வந்தாலும் அதை புரட்டி தள்ளுகிற ஆற்றல் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக புது எண்ணெயால் நீர் கொடுக்கிறதற்காக நன்றி. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாதத்துக்காக நன்றி. ஆசீர்வதிக்கப்பட்ட நொடிகளுக்காக நன்றி. ஆசீர்வதிக்கப்பட்ட நிமிடங்களுக்காக நன்றி. ஆசீர்வதிக்கப்பட்ட மணி நேரத்துக்காக நன்றி. ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களுக்காக நன்றி. பிதாவே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் உயர்த்தி பார்க்கிறீர், நன்றி. ஃப்ரெஷ்ஷாக காரியங்களை செய்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து தேவ கிருபைக்குள்ளாக எங்களை மூடி மறைத்து கொள்ளுவீராக. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், எங்களுடைய ஊழியத்திலும், எங்களுடைய சபை பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதத்தில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நீர் தந்ததற்காக நன்றி. ஓ, ஒரு அல்ல, ஏராளமான ஏராளமான இயேசுவின் நாமத்தினாலே தேவரின் நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. பரிபூரணமான ஆசீர்வாதத்துக்கு நேர் நடத்துவீராக. ஆதாமுக்கு எல்லாம் பரிபூரணமாக இருந்தது, தேவரீர் நீரும் கூட இருந்தது. ஆமாண்டவரே, படைக்கப்பட்ட அடுத்த நாளே ஓய்வு நாளாக இருந்து உம்மோடு கூட பரவசமாய் இருந்தபடி நாங்களும் இந்த மாதம் முழுவதும் உம்மோடு கூட பரவசமாய் இருக்கிறதற்கு நேரங்களை ஒதுக்கி கொண்டு தேவ சமூகத்தில் நிற்கிற பாக்கியங்களை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தருவீராக. அப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் காண்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இந்த வசனம் பலிப்பதாக. ஆமேன். கொம்பு அவருடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்படுவதாக. புது எண்ணெயால் நீர் அபிஷேகிக்கிறீர். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொன்னீரே, செழிக்க பண்ணுகிறதற்காக நன்றி. முதிர் வயதாக இருந்தாலும் நீர் புஷ்டியும் பசுமையையும் கொடுக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த பாடலை பாடுவோம்.
இசையா புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியா புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியா நிரப்பினிதம் நடத்துகின்றே புதிய ஆசீர் காணச் செய்வே நிரப்பினிதம் நடத்துகின்றே புதிய ஆசீர் காணச் செய்வே பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தல் நன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தல் நன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தல் நன்பு உள்ளம் பொங்குதே புதிய எண்ணெயினாலும் புதிய தேவனுடைய அன்பினாலும் தேவன் உங்களை நிரப்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.